சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நைட் டின்னருக்கு. நீங்கள் பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கேரட்டும் போட்டு குருமா பண்ண போகிறேன். தக்காளி அரைச்சி ஊற்றலாம். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் வந்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சோம்பு இஞ்சி பூண்டு பட்டை ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை. நான் வந்து தேங்காய் சேர்த்தாம தான் குருமா பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தோடு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றணும், நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. நல்லா வாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம சோம்பு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேரட்டு காலிஃப்ளவர் இது ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம். கேரட்டு காலிஃப்ளவர் ரெண்டையும் போட்டாச்சு. நம்ம நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் ஊற்றாம தான் குருமா பண்ணுறேன். தேங்காய் வந்து எங்களுக்கு சேராதுன்னு இல்லை, நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் சாப்பிட வேணாங்கிறக்காக நான் வந்து இப்போ குருமா வந்து தேங்காய் இல்லாமல் பண்ணுறேன். இது கூடயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சோம்பு தேங்காய் இதெல்லாம் வச்சும் அரைச்சி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன மசாலா இதில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, உப்பு இதுதான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட காயை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இனி இது நமக்கு கொதித்து வரும்போது நமக்கு கிரேவி பக்கத்துக்கு கரெக்டாக இருக்கும். இனி கொதித்ததும் மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியது. மாவு பாருங்கள் ஊறிடுச்சு. ஒரு பக்கம் குருமா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளே வந்து மாவு சப்பாத்திக்கு தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம். உருட்டிகிட்ருக்கேன். இந்த சைஸுக்கு நம்ம உருட்டிகிட்ருக்கோம். மாவு உருட்டிட்டு சப்பாத்தி போட்டு பார்ப்போம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இனி நம்ம வந்து தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நம்ம வந்து இப்படி லேசாக மாவு வந்து தூவி விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை தைக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆகியாச்சு. மல்லித்தலை போட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நமக்கு குருமா வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தியும் போட்டாச்சு. குருமாவும் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னர் எங்கள் வீட்டில் இது தான். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.